Praise the Lord. Hallelujah. உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த காலவேளையிலே வாழ்த்துகிறேன். தேவன் நல்லவராயிருக்கிறார். அவருடைய கிருபை காலைதோறும் புதிதாயிருக்கிறது. தேவனுடைய வார்த்தையும் ஒவ்வொரு நாளும் நமக்கு புதிதாகவே ஆசீர்வதித்து கொடுக்கிறார். அந்த வார்த்தை ஆசீர்வாதம் மன்னா மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பெரியமானவர்களே, கர்த்தர் நம்மை நேசிக்கிறபடியினால் ஒவ்வொரு நாளிலும் அவருடைய வார்த்தை நம்மை ஆற்றி தேற்றுகிறது, பலப்படுத்துகிறது. இந்த நாளில் கூட உங்களுக்காக தீர்க்கமாய் பேசுகிற வார்த்தையை பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 20ஆம் சங்கீதம் 4வது வேத வசனத்தை வாசித்து பாருங்கள். அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்திரளி உமது ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீதின் சங்கீதத்திலே தேவன் மன விருப்பத்தை நிறைவேற்றுவார். மன விருப்பமும் ஆலோசனையும் இன்றைக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. மன விருப்பம் 1000 இருந்தாலும் தேவனுடைய ஆலோசனை, தேவனுடைய சித்தம் நமக்கு மிக முக்கியமாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 37:5 4:5 கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இருக்கும் பொழுது இருதயத்தின் வேண்டுதலை நிறைவேற்றி தருகிறவர். தேவனிடத்திலே நாம் எப்பொழுதுமே மன மகிழ்ச்சியாய் காணப்படும் பொழுது நம்ம மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றி கொடுப்பார். அல்லேலூயா. இன்றைக்கு நிறைய மன விருப்பங்கள் உண்டு, ஆலோசனைகள் உண்டு. ஆனால் அதையெல்லாம் அருளி செய்கிறவரும் நிறைவேற்றுகிறவருமான கர்த்தர் நம்மோடு இருக்க வேண்டும். அல்லேலூயா. தாவீதின் வாழ்க்கையிலே அவன் ஒவ்வொரு முறையும் ஆண்டவரை பாடி துதித்து ஆராதித்து மனமகிழ்ச்சியாய் இருந்ததுனால வனாந்தரமாய் ஓடினாலும் அவனுடைய உள்ளம் கர்த்தருக்குள் களி கூர்ந்ததுனால, கர்த்தரை நான் எல்லாவற்றிலும் நம்பிக்கையை கொண்டிருக்கிறேன், கர்த்தரை முன்வைத்திருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லி கர்த்தரோடு கூட இருந்ததுனால அந்த வனாந்தரத்தின் மத்தியிலும் அவனுடைய மன விருப்பத்தை தேவன் நிறைவேற்றினார். தேவன் ஆலோசனைகளை நிறைவேற்றினார், யுத்தம் பண்ணினார், ஜெயம் கொடுத்தார், அவருடைய சிங்காசனத்திலே உயர்த்தி ஆசீர்வதித்தார். பிரியமானவர்கள், இன்றைக்கு உங்களுக்கு அநேக மன விருப்பம் இருக்கலாம். வேலை கிடைக்கிற காரியம், வேலையில முன்னேற்றம், குடும்பம், வீடு கட்டுற காரியம், ஆவிக்குரிய காரியம், பலவித மன விருப்பங்கள் அதிகமாக இருக்கலாம். அந்த மன விருப்பத்தில் முதலாவது நீங்கள் ஆண்டவரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்க ஒப்புக்கொடுங்கள். 2வது விண்ணப்பம் பண்ண ஆரம்பியுங்கள். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூட விண்ணப்பத்தை வேண்டுதலை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லி பிலிப்பியர் 4:6 வாசிக்கிறோம். தேவனிடத்தில் தெரியப்படுத்தணும் நம்முடைய மன விருப்பம், நம்முடைய ஆலோசனை. இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள மன விருப்பம் இருக்கும், அதை தெரியப்படுத்த மாட்டாங்க, உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு இருப்பாங்க. அந்த சூழ்நிலைகள்ல அவங்களுக்கு ஒரு தோல்வி வரும் பொழுது அவர்கள் மனவேதனைப்படுவார்கள், மன துக்கப்படுவார்கள். ஆனால் மன விருப்பத்தை கர்த்தரிடத்தில் சொல்லும் பொழுது அவர் ஆலோசனையை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 32:8. அப்போ ஆலோசனைகளை நிறைவேற்றுகிறவர் நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். இது தேவ சித்தம், இது தேவ சித்தம் இல்லை என்று. இன்னைக்கு தேவ சித்தம் இல்லாததுல தான் நமக்கு நிறைய நேரத்தில் மன விருப்பம் இருக்கும், ஆலோசனையா இருக்கும். ஆண்டவருடைய சித்தத்தின்படி பார்த்தீங்கன்னா நமக்கு கர்த்தர் மன விருப்பத்தை அருளி செய்வார். நாம் அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். சின்ன காரியமோ, பெரிய காரியமோ, குடும்ப காரியமோ, வேலை காரியமோ, எந்த காரியமாலும் சரி, நம்முடைய தேவைகளோ, நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய குடும்பத்துக்கான காரியமோ, ஆவிக்குரிய காரியமோ, தேவ சித்தம் என்ன, தேவனுடைய ஆலோசனை என்ன, இதை முதலாவது நாம் அறிந்து வசனத்தின்படி நாம் கேட்டு ஜெபத்திலே அமர்ந்து நாம் கேட்கும் பொழுது கர்த்தர் நிறைவேற்றுவார். இப்பொழுது ஜெபிக்கலாமா? உங்களுடைய மன விருப்பத்தை ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், ஆலோசனை கேளுங்கள். பரலோக பிதாவே, எங்கள் மன விருப்பத்தை நிறைவேற்றி தருகிறவரே, ஆலோசனைகளை அருளி செய்கிறவரே, ஒரு விசை கூட இந்த காலையிலே ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். யாருடைய உள்ளத்திலே ஆண்டவர் என்னென்ன மன விருப்பம் இருக்கிறதோ அதையெல்லாம் நீர் ஆண்டவரே அறிந்திருக்கிறீர். அப்பா, உம்மிடத்துல மன மகிழ்ச்சியாக ஆண்டவரே இன்னும் உம்மை கிட்டி சேர ஆண்டவரே
உமது ஆலோசனைக்கு ஒப்பு கொடுக்க விண்ணப்பம் பண்ண உதவி செய்வீராக. தடைகள் நீங்குவதாக. தேவ சித்தமான மன விருப்பங்கள், தேவ சித்தமான ஆலோசனைகளுக்கு கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை நடத்துவீராக. தாவீதை நடத்தினவர் ஆண்டவரே, நீர் தம்மை நடத்துவீராக ஜெபிக்கிறோம்பா. இப்பொழுதிலிருந்து சத்துருவினுடைய திட்டங்கள், தோல்வி மனப்பான்மைகள், பலவீனமான எண்ணங்கள், சிந்தைகள், எல்லா விதமான ஆண்டவரே போராட்டமான சூழ்நிலைகள் எடுத்து போடும்படி ஜெபிக்கிறோம்பா. மன விருப்பத்தை அருளி செய்வீராகப்பா. எல்லாவற்றிலும் கர்த்தரை கனம் பண்ண, சாட்சியாய் வாழ, சாட்சியாய் நிறுத்தும்படி ஆலோசனை கொடுத்து நடத்துவீராக என்று ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. ஒவ்வொருவரும் இப்பொழுது ஆசீர்வதி. குறிப்பாக வாலிப பிள்ளைகளை தொடும். அவருடைய மன விருப்பங்கள் எல்லாம் உம்முடைய சித்தத்தின்படியே ஆகட்டும் என்று உம்முடைய சித்தத்தை அவர்கள் அறிந்து கொள்ளச் செய்யும். கிருபை மறைக்கட்டும். உம்முடைய ஆலோசனைக்கு காத்திருக்க செய்யும். இயேசு கிறிஸ்துவின் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். வேலைகள், சம்பாத்தியங்களை ஆசீர்வதியும். வியாதி படுக்கைகள் நீங்கட்டும். அற்புதம் செய்யும். சாட்சியா நிறுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. மன விருப்பத்தை அருளி செய்வார்.